டிஎம்டிவி செய்திகள். வணக்கம். இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். உப முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனம் விபத்துக்குள்ளானதில் 3 பலி. மாலக சில்வா வெளிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றம். இந்திய மீனவர்களின் மேல்முறையீடு வாபஸ். கதலில் இருந்து விழுந்து குழந்தை பலி. இனி விரிவான செய்திகள். உப மாகாண சபை முதலமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவின் பாதுகாப்பு வாகனம் புத்தள பகுதியில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளானதில் அமைச்சின் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த 2 உட்பட 3 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 4 படுகாயமடைந்துள்ளனர். புத்தளம் மகாவடையாய் பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த வாகன விபத்தில் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் பயணித்த டிபெண்டர் ரக வாகனம் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான வாகனம் முதலமைச்சரின் வாகனத்துக்கு முன்னால் பயணித்த பாதுகாப்பு வாகனம் என்றும் இதில் அமைச்சின் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 2 உட்பட 3 கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்த புத்தளம் போலீசார் சம்பவத்தில் மேலும் 4 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் புத்தளம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஸ்கொட்லாந்து நாட்டு பொறியியலாளர் மற்றும் அவரது காதலி மீது தாக்குதல் நடத்தியதான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் மேவின் சில்வாவின் மகன் மாலக சில்வா உட்பட 7 பேரையும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் AM சகாப்தி நேற்று உத்தரவிட்டார். இதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாலக சில்வாவை வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லுமாறு உத்தரவிட்ட நீதவான் அவருக்கு ஏதேனும் சுகவீனம் இருப்பின் அவரை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை வழங்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை மேற்படி ஸ்கொட்லாந்து பொறியியலாளரின் காதலி தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அவரை அடையாள அனுபவத்தில் நிறுத்தி சந்தேக நபர்களை அடையாளம் காண செய்ய முடியாதுள்ளதாக நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்தனர். போதைப்பொருள் கடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் சார்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு அம்மீனவர்களால் வாபஸ் பெறப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் மேற்படி மீனவர் பிரச்சினை தொடர்பில் தொலைபேசியில் கலந்துரையாடியதாகவும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ஜனாதிபதியின் மன்னிப்பிற்கு ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீனவர்கள் சார்பில் மன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் டி சில்வா நீதிபதிகளான விஜித் மல்லகொட மற்றும் எம் நவாஸ் முன்னிலையில் இந்த மேல்முறையீடை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். அலவத்துக்குடி ரம்புபெல பிரதேசத்தில் கதிரையிலிருந்து தவறி விழுந்த 2 வயது குழந்தை ஒன்று இன்று உயிரிழந்ததாக அலவத்துக்குடி போலீசார் தெரிவித்தனர். மேற்படி பிரதேசத்தை சேர்ந்த கதிரேசன் திமுஷா என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மாத்தளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளில் எதிர்பாருங்கள். வணக்கம்.